You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். மீண்டுமாய் இயேசுவோடு பேசுவோம் என்ற இந்த எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நேற்று தினத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் தொடர்ந்து தேவனோடு பேசுவோம், அவர் சொல்லுகிறதை கேட்போம். அப்போது தொடர்ச்சியாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நேற்று தினத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை நாம் மையமாக கொண்டு தியானித்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாய் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நேற்று தினத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, I have not spoken in secret from the beginning என்பதை பார்த்தோம். இன்றைக்கு from the time that it was and was there and now the Lord God and His Spirit have sent me என்பதாக இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில ஊற்றப்பட்டிருப்பதற்கு காரணம் நம்மையும் தேவனையும் இணைக்கபடி, தேவனுடைய பாதைகளை அறிந்து செயல்படுவதற்கு தான் அவர் நமக்கு உதவியாளராய் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் வரும்போது அவர் வரும் காரியத்தை முன்கூட்டி அறிவிக்கிறவர், நம்ம பலவீனங்களில் நமக்கு பலனாய் இருக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர் என்று ஏராளமான காரியங்களை இந்த வேதாகமத்தில் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் உணர்த்துகிறபடி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொண்டோமானால் நிச்சயமாய் நம்மை ஜெயத்தின் பாதையில நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெயத்தில் நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுவோமானால், எல்லாருக்கும் அந்த விருப்பம் தான், ஜெயத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அந்த ஜெயத்தை எடுக்கணும்னா ஆண்டவருக்கு தான் செவி கொடுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்க செய்யும் போது உங்க நாள் ஜெயமாய் முடியும். ஒவ்வொரு நாளும் நம் முன்னேறி கடந்து போவதற்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். அன்றன்று உள்ள ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார், உடுத்துதலை கர்த்தர் நமக்கு உடுத்துவார், எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதையில் நம்மை வழிநடத்துவார். எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அது நமக்கு விரோதமாய் வாய்க்காதபடி நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்துவதற்கு இயேசு ஒருவர் தான் உண்மை உள்ளவர். ஆகையால் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழியக்காரனா என்ன பேசுகிறேன் அப்படின்னா, தேவனோடு கூட பேசுங்கள், உங்க காரியங்கள் மாறி போகும். அவர் பேசுகிறதை கேளுங்கள், உங்க சூழ்நிலைகள் மாறி போகும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். உங்க குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி தெளிவான பாதையில வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வேதத்துல பல இடங்களிலே பலர் தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்த வாழ்க்கையின் வரலாறுகளை இந்த இடத்தில் வேதாகமத்தில் நமக்காக துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனா, அவங்களோடு கூட பேசினவர் நம்மோடு கூட பேசுவார், அவங்க பேசினதை கேட்டவர் நாம பேசினதை கேட்பார். அதுக்கு அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதாக இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரோடு கூட பேசினாங்க. நீங்க ஆரம்ப நாட்கள் இருந்தே பாத்தீங்கன்னா, ஆதாமை ஆண்டவர் உருவாக்கின பிறகு ஏதேம் தோட்டத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவங்களோடு கூட உலாவினார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களோடு கூட பேச முடியாய் இறங்கி வந்தார், அவங்களோடு கூட பழக முடியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். அவ்வளோ பிரியமுள்ள தேவன். அன்றைக்கு ஆதாமோடு கூட பேச விருப்பப்பட்டு இறங்கி வந்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு இறங்கி வருகிறார். அவரை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும், அவரோடு கூட பேசுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பழகிக்கொள்ள உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம், கல்வியின் காரியமா இருக்கலாம், இல்ல உங்க பிசினஸின் காரியமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். அதுக்கு முன்பே ஆண்டவரை நாடுங்கள், அவர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிறதை கேளுங்கள். கர்த்தர் ஜெயத்தின் பாதையில உங்களுக்கு வழி காண்பித்து நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்பதாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன், தெளிவான பாதையில தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற தேவன், குறைகளை நிறைவாக்குகிற தேவன், சத்துருவின் கிரியைகளுக்கு விலகி காக்கிற தேவன், நமக்கு விரோதமா காரியங்களை வாய்க்காத செய்கிற தேவன். ஆகையால் அவரோடு கூட நீங்க இணைக்கப்பட உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுவார். ஆகையால் அவரையே நம்பியிருங்கள், அவரோடவே இணைந்திருங்கள். அவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா
நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த நாளிலே இந்த வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரத்துல இன்னொரு பகுதி நாம் தியானித்திருக்கிறோம். From the time that was there and now the Lord God and His Spirit have sent me என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே நம்ம மத்தியில அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மத்தில வாசமா இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் உணர்த்துகிறபடி தீமையான காரியங்களை அவர் செய்ய உணர்த்த மாட்டார். எல்லாம் நன்மையானவைகளை, பரிசுத்தமானவைகளை, நீதியானவைகளை அவர் நமக்கு உணர்த்துவார். எல்லாம் வாழுகிற பாதைகளை அவர் காண்பிப்பார். அழிவுக்கேனுவாத பாதைகளை கர்த்தர் நமக்கு காண்பிக்க மாட்டார். நீதியான பாதையில தான் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக உங்களை இந்த நாளில் நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வீங்களா? அவரையே நம்பி இருப்பீங்களா? அவர் சொல்லுகிறபடியே கேட்டு நடப்பதற்கு ஆயத்தப்படுவீங்களா? ஒருவேளை உங்களால முடியாது இருக்கலாம், முயற்சி எடுங்கள். எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும், உலகத்தின் லௌகீக காரியங்களுக்கும், உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கும், உலக பிரகாரமான எல்லா காரியங்களுக்கும் விலகி நாம் உலகத்தின் பக்கமாய் திரும்பாதபடி உலகத்தை கர்த்தரின் பக்கமாய் திருப்பக்கூடியவர்களாய் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். ஆகையால் ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள். அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படியே செய்ய கவனமா இருக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். ஆகையால் இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எந்த காரியங்களுக்காக உம்மிடத்தில் வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்தை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். உங்க கிருபைகளை விளங்க பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். உங்க தயவை விளங்க பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். வழி இல்லையே என்ற தடமாறுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாங்குறப்பா, நீர் அவர்களுக்கு வழிகளை திறந்தருளும், பண தேவைகளை சந்தித்தருளும், குறைகளை நிறைவாக்கும், அவங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணுங்கப்பா. சரீரத்தில் ஆரோக்கியத்துக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர ஆரோக்கியத்தை தருவீராக. ஜெபிக்கிற இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் அந்த சரீரங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்க முடிய நான் ஜெபிக்கிறேன். அற்புதமான பாதையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்தும். அவங்க பேசும்போது அதை கேளுங்கப்பா. நீங்க அவங்களோடு கூட பேசுங்கப்பா. அந்த உணர்வில் ஒவ்வொரு நாளும் ஓடு கூட வாழ நீங்க சொல்லுகிறபடியே நடக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தர முடியாது ஜெபிக்கிறேன். உங்க கிருபையின் கரங்களுக்குள்ள எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற ஆப்ல 24 மணி நேரமும் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. அதே நேரத்தில் எங்க Facebook பேஜிலும் யூடியூப் பேஜிலும் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். அவைகளை பாருங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.